விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில அஇஅதிமுக மீது ஒரு ஒரு கவனம் இருக்குதா? ஏன் அஇஅதிமுகவோட காலத்துல நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டேங்கிறாரு? இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படிதான் போகும்போது நீதிமன்றம் தானாகவே எடுத்துக்கிறதுக்குலாம் 1000 வழிகள் இருக்கு. இப்போ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன் பேசுனது தான். ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய வழக்குகள் அப்பவும் அந்த பிரச்சனை அப்போ அவர்களுடைய மரணத்தப்பவும் நீங்க கொதித்து எழுந்து என்ன பண்ணீங்க? அப்போ இந்த மக்களுக்கு மாற்றா நான் இவர் இந்த அரசியலுக்கு மாற்றா நான் இருக்கேன். கலைஞருடைய மகனா வரேன். கலைஞருடைய மகன் வந்திருக்கேன். இப்படி சொல்லி தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தீங்க. இந்த சமூக நீதிய பாதுகாப்பேன். மக்களை பாதுகாப்பேன். தொழிலாளர்கள பாதுகாப்பேன். விவசாயிகள பாதுகாப்பேன். மாணவர்கள பாதுகாப்பேன். இப்படிதான் எல்லாத்தையுமே சொன்னீங்க. ஆனா சொல்லக்கூடிய நீங்க, இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுடைய ஆட்சியில தான் இந்த 24 பேருன்னு அடையாளம் காட்டப்படுறார். நான் இந்த 24 பேருக்கு தான் நீதி கேட்பேன்னு சொல்லல. இதெல்லாம் சொன்னது நீங்க தானே! அப்போ உங்களுடைய ஆட்சியில தான் இந்த 24 பேர். இப்ப அத கூட்டணியில இருக்கிறவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாவும், ரொம்ப அழகிய ஒரு வடிவமாவும், ஒரு வர்ணம் பூசி சொல்றாங்க. யாரும் ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு நடக்காதா? அவரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா அது நடக்காதா?